சி இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் 2-3 நாள் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுறோம், அடுத்தது திருப்பி 4வது நாள் அந்த ஒரு பூஸ்டப்பே இல்லை, அந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். லாட் ஆஃப் தி பீப்புள் வேர் ஸ்ட்ரகிளிங் டு அட்டைன் அவர் கோல்ஸ். அதில் நானும் ஒருத்தன். என்னுடைய கோல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன். மேபி நீங்களும் அதே சுச்சுவேஷனில் இருக்கலாம், நெட்வொர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல் ரொம்ப நல்லாயிருக்கும், டூ திஸ் அண்ட் தேட், ஐ மேக் அ லாட் ஆஃப் டாலர்ஸ், அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டும்போது ஓகே அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் ஃபயராக இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிலாம் இருக்கும். மேபி 3 நாள் 4 நாள் அதுக்கப்புறம் அது போயிடும் அந்த மோட்டிவேஷன். ஸோ இந்த இதில் வந்துட்டு மோட்டிவேஷன் அப்படின்றது வந்துட்டு கம்மியாக இருக்கணும், டிசிப்ளின் தான் அதிகமாக இருக்கணும். நான் இந்த வீடியோவுமே ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு எபிசோட் 1. இந்த ஃபவுண்டேஷன் வந்து சீரீஸ். இந்த சீரீஸ்க்குள்ளே நிறைய எபிசோட் போகும். அது எல்லாமே ஃபவுண்டேஷன். நம்மளுடைய மைண்ட் செட்டை முதல்ல மாற்றினா தான் எல்லா விஷயமே மாற்ற முடியும். அதில் மெயினாக இருக்கிறது தான் டைம். நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்து பார்த்தாலுமே டைமாக தான் இருக்கும். அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா நம்மளால் எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலுமே, எவ்வளோ சின்ன கோலாக இருந்தாலுமே முடிக்க முடியாது. பெர் அவர் வேல்யூ, 1 மணி நேரத்துக்கான வேல்யூ வந்துட்டு நமக்கு மேசிவாக இருக்கும். இன்னும் 25 இயர்ஸ் அந்த டைமில் வந்துட்டு 1 ஹவருக்கான வேல்யூவே வந்துட்டு 10,000 rupees 5,000 இந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக கொண்டு வரலாம். அந்த மாதிரியும் அந்த வேல்யூ பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ஃபியூ லைன்ஸ், ஒரு 3 லைன் 2 லைனில் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்ல பாருங்கள். அண்டு இந்த எபிசோட்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். எதெல்லாம் உங்களை நிறுத்துது? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, வந்துட்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல, அது மாதிரி என்ன உங்களை நிறுத்துது அப்படின்ற விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபவுண்டேஷன் எபிசோட்ஸில் வந்துட்டு அதுக்கான எல்லா ஹெல்ப்பையுமே வந்துட்டு நான் பண்ணுறேன். நான் இதை வந்துட்டு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷன் நமக்கு வந்துட்டாலே அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்துடும். க்ரோ அண்ட் ஸ்கேலிங். நெக்ஸ்ட்டு நமக்கு வின்னிங் ஸ்டேஜ். நமக்கு குட்டி குட்டி வின்ஸ் எல்லாமே வரும். நம்ம ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங் பண்ணியிருப்போம், அதோட நமக்கு க்ரோத்தும் இருக்கும். இது ரெண்டுமே இருந்தாலுமே வின்னிங் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். அந்த வின்னிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டேஜுக்கு அட்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 4 டைப்பாக வந்துட்டு இதை பிரிச்சுருக்கேன். எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்கும். சீரீஸ் முடியும் போது நான் வந்துட்டு சொல்லுவேன். அப்படியே முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸையுமே வந்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். டைமோட வேல்யூ அண்டு டைம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் இதில் சொல்கிறத எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அந்த மாதிரியும் கிடையாது. ஏன்னா லேர்ன் டுகெதர் அண்டு க்ரோ டுகெதர். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வேஸ்ட். மோட்டிவேஷன் அப்படிலாம் கிடையாது, ஒன்லி டிசிப்ளின் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கிளைண்ட்டுக்கும் எனக்கும் நடந்த ஒரு இன்ட்ராக்ஷனில் டைம்னால் மட்டுமே வந்துட்டு அந்த கிளைண்ட்டே வந்துட்டு எனக்கு கிடைக்காம போனாங்க. அதையும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்துட்டு டைமோட இம்பார்ட்டன்ஸும் டைம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவோட டைமிங் உங்களுடைய மற்ற ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை கம்மி பண்ணுச்சுன்னா போய்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு மேபி அப்புறம் கூட வாட்ச் பண்ணலாம். வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனுக்கும் அந்த 24 hours தான். நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே 24 hours தான். ஆனால் அந்த 24 hours-ஐ எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய இந்த 11th முடிஞ்ச லீவ் வந்திருக்கும்ல எல்லாத்துக்குமே, அந்த லீவில் நிறைய கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் தான் என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்துட்டு என்னால் முடிக்க முடியாமல் போச்சு. அந்த டைமில் நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது ஜூலையோட எண்டுக்குள்ளே ஒரு கிளைண்ட்டாவதும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது நான் ஒரு கிளைண்ட் கிட்ட போய் பேசியிருந்தேன். அந்த கிளைண்ட் கேட்குறாங்க, அந்த யூடமியில் முடித்தேன்னா அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சா அப்படிங்கும்போது நான் அங்கே உண்மையாக வந்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்றத வந்துட்டு சொன்னேன். அண்டு
அந்த டைம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 1 to 1.5 months அந்த டைம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த கோர்ஸை முடித்து சர்டிஃபிகேட்டையும் வாங்கி மேபி நான் அந்த கிளைண்ட்டோட டீலை முடிச்சிருப்பேன். ஆனால் முடிக்க முடியாமல் போனதுக்கு அந்த 24 hours நான் கரெக்டாக யூஸ் பண்ணலை. ஸோ அந்த டைம் எப்படி எஃபெக்டிவாக வேஸ்ட் பண்ணாமலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்ஸ் வந்துட்டு கிளியராக வந்துட்டு செட் பண்ணணும். இப்போ நான் அந்த லீவ் 1.5 months எனக்கு லீவ் கிடச்சதே வந்துட்டு நான் அவ்வளோ கோல்ஸ் செட் பண்ணி கோல்ஸை பார்த்தாலே 1.5 monthsல முடிக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு பெரிய கோல்ஸாக இருந்தது. ஸ்மார்ட்டான கோல்ஸை செட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய டாஸ்க்கை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, நமக்கு வந்துட்டு எந்திரிச்சதுக்கப்புறமே ஒரு 5 டாஸ்க்கு 7 டாஸ்க் இருக்குன்னா அதில் எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எது அவ்வளோவா பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல நம்மக்கிட்ட வந்து, அந்த மாதிரி இருக்கிற டாஸ்க்கெல்லாம் மேபி லேட்டராக அதை வந்துட்டு முடிச்சுக்கலாம். அது மாதிரி டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். க்ரியேட் ஷெட்யூல் பிளான் பண்ணுறது அந்த சைட் தெரியுதான்னு தெரில. நானுமே வந்துட்டு இதான் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்லாம் போட்டு 5 o'clock எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும், படிக்கணும், டியூஷன் போகணும், வரணும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும், சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதில் போட்டிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக அது வந்துட்டு அப்படியே ஒர்க் ஆகுமான்னா முடியாது தான். ஒரு நாளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறையா அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஷெட்யூலில் வந்துட்டு கொஞ்சம் மார்னிங் ரொட்டீனுக்கு மட்டும் ஷெட்யூல் வச்சுக்கிட்டா நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி தான் நான் இப்போ மாற்றிருக்கேன். அந்த ஷெட்யூல்லாம் தூக்கி தூர போட்டுறணும். அது மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுட்டாலும் முடியாது. அதில் நம்ம 2-3 டாஸ்க்கு முடிக்காமல் போயிட்டாலும் ரொம்ப கில்ட் ஆகிட்டு அதிலே பண்ணாமல் விட்டுருப்போம் நம்மளுடைய மெயினான டாஸ்க்கெல்லாம். அதேமாதிரி கிளியராக செட் பண்ணணும் அந்த ஷெட்யூலையும். அது அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். டைமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் பண்ணணுன்ட்டே எழுதி வச்சுட்டு இருக்காமல் ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்காக நம்ம போனால் ஒரு சில விஷயம் நம்மளை வந்துட்டு முடிக்க விடாமல் பண்ணும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை கண்டுபிடிச்சி அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் குறைக்க பார்க்கணும். ரீல்ஸ் வருதுன்னா ஓகே, ரீல்ஸ் அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா யாருமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். மேபி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தா என்ன யோசிப்பான்னு தெரில. இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன், உங்களுக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷன் தான் டிஸ்ட்ராக்ஷன்னா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. நான் சொல்கிறது வெறும் லேர்னிங்க்கு மட்டும் சொல்லலை, வெறும் படிக்க உட்காரேன் அந்த டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் கிடையாது. நம்மளுடைய கோலே வந்துட்டு வேறு. ஒன்லி இந்த எஜுகேஷனை மட்டும் பார்க்குறது கிடையாது. நமக்குன்ற நிறையா கோல்ஸ் இருக்குது. அதுக்கு பண்ணுறதுக்குமே சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதையுமே தள்ளி வச்சுக்கலாம். அண்ட் இந்த நோ சொல்கிற விஷயத்தை பற்றி நான் இன்னுமே ஒரு வீடியோ போடுவேன், அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. நோ சொல்கிறதுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கும், ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம லேட்டாக வரோம் அப்படின்னா எந்த இடத்துல லேட் ஆகுதோ அந்த இடத்த விட்டுருங்க. எல்லா டைமுமே அந்த மாதிரி நம்ம விடணும், ஓகே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நமக்கு வாரத்தில் 7 நாள் அந்த ஒர்க்கை பண்ணணும்னா மேபி 5 நாள் அந்த ஒர்க்கு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த 2 நாள் மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லி தான் ஆகணும். வெளியே போகலாம் லீவில் அப்படின்னா நோ சொல்லணும், கிரிக்கெட் விளையாட போகலான்னா நோ சொல்லணும், சாப்பிட போகலாம் அப்படின்னா நோ சொல்லணும். இந்த மாதிரி நோ சொல்கிறது அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு எப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கோ. அடுத்து நீங்கள் இப்போ அந்த மேலே பண்ண எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஒரு 1 week 1 monthல வந்துட்டு தெரியும் எது ஒர்க் ஆகுது, ஓகே நம்ம சில டைம் பண்ணுறோம் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரிவ்யூ பண்ணி நமக்கு வந்துட்டு ஓகே இதெல்லாம் படுது, நமக்கு நல்லா வருது, நம்ம ஷெட்யூல் பண்ணுறதுனால நிறைய விஷயம் மாறி இருக்குது அப்படின்றத, எதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருது வரலன்றதை நீங்களே ஓனாக நிறைய விஷயங்களை மாற்றி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைம் எப்படி வேல்யூ பண்ணுறீங்க அப்படி. அண்ட் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே நான் ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன்னா அப்படின்னாலாம் கிடையாது. நான் வந்துட்டு இந்த டைரியில் இது வந்துட்டு நார்மல் நம்மளுடைய டே டு டே லைஃப்பை வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கான டைரி கிடையாது. என்னுடைய ஃப்யூச்சர் அண்டு பிஸ்னஸ் பிளான் அதுக்கான ஒரு டைரி. இந்த டைரியில் நான் என்னெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருக்கனோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறது தான் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.